ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, கோயில்பட்டியில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலில் தான் இருக்கேன். அந்த கோயில் வந்து புதுசாக இப்போ தான் வந்து கட்டியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது. புதுசாக ஒரு கோயிலை வந்து 8-9 வருஷமாக கட்டியிருக்கிறாங்க. கணபதி பூஜையில் எல்லாமே ஆரம்பித்து எல்லாமே எனக்கு பாருங்கள். கோயில் ஃபுல்லாகவே கருங்கல்லால் மட்டும்தான் கட்டியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது கோயில். அதுக்கு முன்னாடி வந்து யானையும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இது வந்து சிவன் கோயில். அந்த யானை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடிக்கிட்டு இருக்குதுன்னு. வரப்போகிறவங்க எல்லாருமே அந்த யானையை நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு சாமி உருவத்தில் கரெக்டாக நின்றுட்டு இருந்தது அந்த எலிஃபண்ட் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓமகுண்டை வளர்த்ததுக்கு அங்கங்கே அப்படின்னு அப்புறம் குதிரையும் அழகாக இருந்துச்சு. குதிரையும் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. எவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அந்த கோயிலில் ஓமகுண்டை வளர்த்துறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐயரும் அதில் உட்காந்துருந்தாங்க. இது ஒரு குதிரை. அப்புறம் இந்த சிலைகள்லாம் வந்து அங்கே கோயில்பட்டியில் ஒரு கோயில் பத்திரகாளின்னு இருக்குது. அந்த பத்திரகாளி கோயிலில் தான் சிலைங்களெல்லாம் படுக்க வச்சுருக்காங்க. ஃபைனலாக வந்து எல்லாம் உலக்கையில் போட்டு இடித்து முடிச்சுட்டு சம்பிரதாயம்லாம் முடித்து அதுக்கப்புறம் அந்த சிலைகளை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஓமகுண்டெல்லாம் வளர்த்திருந்தாங்க. பாருங்கள், ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த சிலைங்களை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெள்ளி காயின், தங்க காயின்லாம் பதிக்க சொன்னாங்க. அந்த இடத்துல நானும் பதித்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு சான்ஸே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபைனலாக நம்ம அந்த காயின்ஸ்லாம் பதிச்சதுக்கப்புறமா நைட்டு வந்து சிவனையும் நந்தியும் வந்து அந்த இடத்துல வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளவோ பேர் வந்து பூஜை நடக்கும்போது உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த யானை வந்து டெய்லி நான் பார்க்கும்போது இப்படியே தான் நல்லா ஜாலியாக ஆடிகிட்டே இருந்தது. நிறைய பேர் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக ஆடுது பாருங்கள். சாமி வந்து ஆடுற மாதிரி அழகாக ஆடிட்டு இருந்தது. சூப்பராக இருக்குது யானையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.